வெல்கம் டு கைனடிக் இன்ஜினியரிங். ஏர் ப்ளோயர் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ளோயருக்கு தேவையான 18 kg சிஆர் சீட் நம்ம எடுத்துருக்கோம். இதில் நம்ம ப்ளோயரோட சைஸுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி பாடி பார்ட்ஸை நம்ம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதாவது மர்காடு. இதில் பெருசாக நமக்கு ஒன்றும் மெட்டீரியல் யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஒரே ஒரு மோட்ரு ப்ளஸ் ஒரு லீஃபு, ஒரு பாடி, அவுட்ரு பாடி கிட்டு, அவ்வளோதான். இதை நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம லீஃப் செய்கிறதுக்கு நம்ம மோட்டார் சைஸுக்கு தகுந்தாப்பில், பாடி கிட்டுக்கு சைஸுக்கு தகுந்தாப்பில் ஒரு ரவுண்டு பிளேட்டை வெட்டி எடுத்து சென்டரில் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி அந்த மோட்டாரில் நம்ம கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஒரு வாசரை போட்டு நம்ம லாக் பண்ணி பார்த்தோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. காம்பஸை வச்சு நம்ம வரைவிக்கிட்டாச்சு. காம்பஸ் வச்சு கரெக்டாக ஒரு ரவுண்டை போட்டு கட்டிங் மிஷினை போட்டு ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது எதுக்கு இப்படி சுற்றி பார்க்குறதுனா, லேசாக பெண்டு எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி பார்க்கும்போது, நம்ம சைடாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதை செக் பண்ணிக்கிட்டு லீஃப் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ரவுண்டு பிளேட்டில் லேசாக இப்போ நான் வளைக்கிறேன் பாருங்கள், அதேமாதிரி ஆர்ச் மாதிரி லேசாக பெண்டு மாதிரி வளைச்சி நான் ஒரு 8 லீஃப் வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த ஃபேனுக்கு 8 லீஃப் போதும். ஏன்னா சைஸ் நான் பெருசாக செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஓரளவு ஒரு 2 இன்ச்சு கனத்துக்கு ஒரு 6 இன்ச்சில் ஒரு பிளேட் ஒன்று வெட்டி, ஆர்ச் வெட்டி, அப்படியே லேசாக ஒரு ஆர்ச் ஒன்று வெட்டி வளைச்சி பார்த்தேன். அப்புறம் எனக்கு தேவையான சைஸை கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த 6 இன்ச்சிலேருந்து குறைச்சி வெட்டி எடுத்துக்கிட்டேன். 4.5 இன்ச்சு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி 8 லீஃபு இதே மாதிரி வளைச்சி எடுத்து அந்த ரவுண்டு பிளேட்டில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். 8 லீஃப் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதில் அப்படியே வச்சு வெல்டிங் அடிச்சுட்டு எல்லா பீஸுக்கும் ப்ரேமர் ஒரு கூட்டு அடிச்சிட்டேன். இதில் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னா, மோட்டார் கிளாம்பு இது, அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டார் கிளாம்பு, மோட்ரு தூக்கி ஃபிட் பண்ணுற ஒரு சைடு பாடி, இது டோட்டல் பாடி, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மோட்டார் கிளாம்பை தூக்கி இதில் முறுக்கிடுவோம். 3 ஸ்க்ரூ தான் மோட்டரில், அதை அப்படியே கழட்டிட்டு தூக்கி முறுக்கிடுவோம். ரொம்ப சிம்பிள் தான் அது. ஜஸ்ட்டு 3 ஸ்க்ரூவை போட்டு அந்த சிங்கிள் மர்காடு அதில் அப்படியே மோட்டர் தூக்கி ஃபிட் பண்ணிட வேண்டியதான். நம்ம இந்த மோட்ரு நமக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, ஒரு இன்குபேட்டர் நம்ம ஒன்று செஞ்சோம். கோழி முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற மாதிரி ஒரு இன்குபேட்டர் ஒன்று செஞ்சோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று பழசில் விலைக்கு வாங்கினேன். அதில் இந்த மோட்டர் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான். பாக்கி இந்த சிஆர் சீட்லாம் நம்மள்ட்ட ஒர்க் ஷாப்லேயே ஒர்க் பண்ணதில் எக்ஸஸாக மிஞ்சினது, அதை வச்சு மற்ற மெட்டீரியல் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அதனால் நமக்கு காஸ்ட் வைஸ் பெருசாக ஒன்றும் செலவாகலை. இந்த ப்ளோயர் நான் ஃபஸ்ட்டு பூசு வாங்கிடலான்னு சொல்லிட்டு கடையில் போய் விலை கேட்டேன். 4250 ரூபா சொன்னாங்க. அவ்வளோ காசு கேட்கவும் எனக்கு லோன்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்குள்ளாகி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃபிட்டிங் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. பெருசாக ஒன்றும் ஃபிட்டிங் இல்லை. மோட்டருக்கெலாம் பழத்துக்கு மோட்டரை முறுக்கிட்டோம். மோட்டரோட ஃபேனை தூக்கி லீஃபை தூக்கி முறுக்கியாச்சு. அவ்வளோதான். இப்போது டோட்டல் பாடியில் மோட்டரை தூக்கி அசம்பிள் பண்ணி 4 போல்ட்டு, அவ்வளோதான் இதோட ரிசல்ட்டு. இப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ப்ளோயர் வந்துருச்சு. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு ஃபேன் ரெகுலேட்டரை தூக்கி சீரியஸ் பண்ணிவிட்டேன். ஃபேஸில் சீரியஸ் பண்ணிவிட்டேன். ஃபேன் ரெகுலேட்டர் குறைக்கும் பொழுது 220 வோல்ட்லேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஃபேனோட வோல்ட்டை நம்ம குறைச்சிடுறோம். குறைக்கிறதுனால ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அப்படி தானே கொடுத்தீங்க கையில் இதோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதை வச்சு நம்ம ஒரு ஜாபே செஞ்சு முடிச்சிட்டோம். இது மாதிரியான டூல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ, ஹேண்ட்மேடு டூல்ஸு இதெல்லாம் எதுவும் செய்யணுன்னா உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் செஞ்சு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாவும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.